ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நாம் காங்கேயத்தில் லோடு இறக்கிட்டு அதோட வாடகை டீட்டெயில் எல்லாமே ஷேர் பண்ணியிருந்தோம். அதை பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, அதை தொடர்ந்து நம்ம லோடு இறக்குனதுமே லோடு கிடச்சிருக்கு. இது என்ன லோடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தர்பூசணி லோடு தாங்க. இது எங்கே இறக்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எங்கே ஏற்றுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாம் திருச்செங்கோடு பக்கத்தில் வர சொல்லியிருந்தாங்க. அதாவது அந்த பக்கத்தில் தான் லோடு இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம காங்கேயத்தில் இறக்கிட்டு உடனே எம்டி தான் போயிட்டுருக்கோம். எம்டி போயிட்டு லோடு ஏற்றுற மாதிரி சொல்லியிருக்காங்க. போயிடலாம். போயிட்டு லோடு அழகாகவே ஏற்றிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை தட்டுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் தொடர்ந்து வரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காங்கேயத்தில் லோடு அழகாகவே இறக்கிட்டோங்க. இறக்கிட்டு மறுபடியும் ஒரு லோடு செட் ஆகிருக்கு. அதை பார்த்தாங்க போயிட்டுருக்கோம். இந்த ரூட்டில் நம்ம இதுக்கு முன்னாடி வந்ததே இல்லை. இதுதான் ஃபஸ்ட் டைம் வரோம். ரோடு வேறு லெவலில் இருக்குங்க. அதாவது நல்ல தென்னந்தோப்பு, சைடில் எல்லாமே மரம். அதாவது நாகர்கோவில் சைடு, கேரளா சைடு இருந்த மாதிரி இருக்குது இடங்கள். திருச்செங்கோடு நாம் இப்போ நிற்கிற இடத்துலேருந்து எவ்வளோ கிலோமீட்டர் வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு 18 கிலோமீட்டர் பக்கம் தான் இருக்குது. இது ரயில்வே கேட்டு க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது நம்ம ட்ரெயின் போயிட்டுருக்கு. போயிட்டு அப்புறம் ஓப்பன் பண்ணிவிட்டாங்க அப்படின்னா போயிடலாம். ஏற்கனவே டைம் ஆகிடுச்சு. டைம் இப்போமே 9:30 பக்கம் ஆகிடுச்சு. சீக்கிரம் வாங்க அப்படின்ட்டு இருக்காங்க. நம்ம லோடு ஏற்றுறதுக்கு பாயிண்ட்டுக்கு போயிட்டு அப்புறம் லோடு எந்த ஊருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். கேரளா தான் சொல்லியிருக்காங்க. கேரளாவில் இன்னும் கரெக்டான லொக்கேஷன், அதாவது எந்த இடத்துக்கு அப்படிங்கிறது இன்னும் சொல்லலை. பார்க்கலாம். லோடு ஏற்றுற பாயிண்ட்டுக்கு வந்துட்டோங்க. லோடு ஏற்றுற பாயிண்ட்டுக்கு வந்துட்டு நம்ம லோடிங் ஆளுங்க எல்லாமே காகிதம் எடுத்துகிட்டு இருக்காங்க. நம்ம ஒரு நல்ல ஒரு இணல் கிடச்சிருக்கு. ஒரு 2 மணி நேரம் பக்கம் ஆகும். அதனால் நல்ல ஒரு தூக்கத்தை போட்டுக்கலாம். வண்டி சூப்பரான ஒரு இணல் இருக்கனால நீட்டாக தூங்கிக்கலாம். என்னென்னா லோடு ஏற்றி விட்டாங்க அப்படின்னா நம்ம தூங்க முடியாது. கரெக்டாக நைட் போயிட்டுருக்க மாதிரி தான் இருக்கும். ஏன்னா ரெஸ்ட் டைமில் மட்டும்தான் ரெஸ்ட் எடுக்க மாதிரி இருக்குது. காலையில் ஒரு தர்பூசணி சாப்பிட்டுட்டு அப்படியே வண்டியில் ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இந்த இணல் கிடச்சதே பெருசு. ஏன்னா நம்ம ஏற்றுற இடத்துல இணல் கிடைக்க வாய்ப்பு இருக்காது. ஸோ இந்த இடத்துல நல்ல ஒரு தென்னை மரம் இணல் இருக்குது. நீட்டாக வண்டியை விட்டுட்ருக்கோம். ஃபுல்லாக கவர் பண்ணிடுங்க. அதே மாதிரி நான் இப்போ வீடியோலாம் நான் மேக்கப் போட்டுருக்கேண்ணா. இழுத்துப்படி அங்கே இருக்குண்ணா. கீழே அதிகமாக போயிடும் சொல்லிட்டுங்க. அப்போடே போடு நின்று வந்துடுறாங்க. இழுத்துக்கோங்க. அடிச்சிருக்கு. நாம் திருச்செங்கோடில் லோடு ஏற்றுனாங்க. லோடு ஏற்றிட்டு இப்போ பரமத்தி வேலூர் பைபாஸில் ஏறிட்டேங்க.
அதாவது கரூர் திருமங்கலம் இந்த வழியில் வந்து கேரளா வந்து போயிடலாம். அதாவது நம்ம தென்காசி வழியாக செங்கோட்டை வழியாக வந்து மேலே ஏறிடலாம். நம்மளை வந்து எங்கே வந்து வர சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரளாவில் அடூர் பக்கத்தில் வந்து வர சொல்லியிருக்காங்க. ஸோ அங்கே வந்து போயிடலாம். கோயம்புத்தூர் சைடு அந்த பக்கம் ஏற்றிருந்தா வந்து நம்ம கேரளா வழியில் பாலக்காடு வழியில் வந்து போயிருக்கலாம். இது வந்து இந்த பக்கம்னால வந்து இந்த வழியில் போயிட்டுருக்கோம். ஸோ நாம் வந்து எத்தனை மணிக்கு போகிறோம், எந்தெந்த டைமில் எந்த இடத்துக்கு பாஸ் பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்து உங்களோட வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இவ்வளோ நேரம் வந்து வீடியோ வந்து எடுக்க முடியல. என்னென்னா சிங்கிள் ரோட்டில் வந்து வண்டி நிறைய ஜாஸ்தியாக வந்துருந்தனால. என்னோட சேர்ந்து நீங்களும் பயணிங்க. நம்ம அந்த ரோடெலாம் வந்து எப்படி எவ்வளோ அழகாக இருக்குது, எப்படிலாம் போகிறோம் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் வாங்க. பரமத்தி கரூர் 4 மணி பக்கம் ஆகுதுங்க. கரெக்டாக நம்ம செங்கோட்டையிலேருந்து பார்டர் வந்து பாஸ் பண்ணி அப்படியே வந்து மேலே வந்து ஏறிட்டுருக்கோம். இன்னும் கொஞ்சம் தூரத்தில் வந்து அப்படியே எக்ஸ்பெண்ட் வந்துடும். இல்லை அந்த காய்கறி வண்டிகள்லாம் இப்போ பாஸ் ஆகுற டைம் போல் இருக்குது. எல்லாம் அடித்து பறந்து போகிறாங்க போல். சரி நம்மளும் வந்து நைஸாக போயிடலாம். நம்ம வந்து எங்கேயுமே நிற்கலை, அப்படியே வந்துகிட்டே இருக்க போய் தான் இவ்வளோ இடத்துல இங்கே வந்திருக்கோம். வந்து எஸ்பெண்டு காலையில் 6 மணி பக்கம் ஆகுது. நமக்கு இன்னும் ஒரு 10-12 கிலோமீட்டர் பக்கம் தான் இருக்குது. கரெக்டாக 11 கிலோமீட்டர் இருக்குங்க. நைட்டு ஃபுல்லாக கொஞ்சம் கூட தூங்கலை, அப்படியே ரன்னிங்லேயே இருக்கும். அப்படி வரவே தான் வந்து இவ்வளோ நேரத்துக்கு வர முடிஞ்சிச்சு. இன்னொரு 1 மணி நேரம்லாம் போயிட்டு அப்படின்னா வந்து வண்டியை ஓட்ட முடியாது. ஏன்னா நிறைய வண்டி வந்துட்டுருக்கோம். கேரளா பொறுத்தவரை காலையிலே வந்து உள்ளே வந்துடணும். வண்டியே இல்லை, சும்மா நார்மலாக தான் இருக்குது ரோடு. தர்பூசணி லோடு வந்து அழகாகவே வந்து இறக்கிட்டோங்க. இதை வந்து நம்ம எங்கெல்லாம் கொடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அடூர் வந்து கொடுத்துருந்தோம். அப்புறம் வந்துட்டு நம்ம வர வழியிலே ஒரு 2 இடம் வந்து இறக்க வேண்டி இருந்து, லாஸ்ட்டாக வந்து நம்ம மார்த்தாண்ட பக்கத்தில் தாங்க இறக்கணும். அது வந்து நைட் டைம் ஆகிடுச்சு. அதனால் வந்து நம்ம வந்து வீடியோ வந்து எடுக்க முடியல. அப்போது லோடு வந்து இறக்கிட்டு நீட்டாகவே நம்ம பாரத்து பங்கு பார்த்து வந்து வந்துட்டோங்க. இப்போ வந்து நம்ம பாரத்து பங்கில் தான் நின்றுருக்கோம். இங்கே வந்து அழகாக குளிச்சுட்டு அப்புறம் வந்து துணி எல்லாமே துவைக்க வேண்டியிருந்து, துணியெல்லாம் இங்கே வந்து பெரிய தொட்டி ஒன்று இருக்குது. ஸோ அதிலே வந்து துணி எல்லாமே துவைச்சிட்டு நல்லா நீட்டாக வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து நின்றுருக்கோம். இன்றைக்கி வந்து லோடு வந்து கேட்டிருந்தோம், லோடு வந்து செட் ஆகலை. நாங்கள் நிறைய வீட்டு வந்து கேட்டிருந்தோம், லோடு எதுவுமே செட் ஆகலை. அதனால் வந்து இன்றைக்கி வண்டி வந்து ஆல்ட்டு தான். ஸோ அதனால் வந்து நம்ம இங்கேயே ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இப்போது வந்து நம்ம இந்த லோடோட வாடகை வந்து அழகாகவே வந்து பார்த்துடலாங்க. இப்போ வந்துட்டு நாம் தர்பூசணி லோடோட வாடகை வந்து பார்த்துடலாங்க. அதாவது நம்ம போன் லோடு வந்து காங்கேயத்தில் இறக்கிட்டு எம்டி தாங்க போயிருந்தோம். இது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்செங்கோட்டில் ஒரு லொக்கேஷன் சொல்லி வர சொல்லிட்டாங்க. நம்மளை வந்து அப்படியே வந்து லோடு மேன் எல்லாமே கான்டாக்ட் பண்ணிவிட்டு அப்படியே அங்கே போயிட்டோம். அங்கே தான் வந்து லோடு ஏற்றுனது. அந்த வாடகை பார்க்க முன்னாடி வந்து நம்ம செலவு வந்து பார்த்துடலாம். செலவு எவ்வளோ வருது அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து டீசல் போட்டிருந்தோம். அதாவது நம்ம போன் லோடில் லோக்கல் ஓட்டினதுனால வந்து 5000 ரூபா டீசல் வந்து அதிகமாகவே போட்டோம். அதாவது 3000 ரூபா டீசல் தான் ஆயிருக்கும், 2000 டீசல் வந்து அதிகமாகவே போட்டிருந்தோம். அதனால் வந்து டீசல் இந்த லோடுக்கு வந்து கொஞ்சம் கம்மியாக தான் போட்டிருந்தோம். அதாவது நம்ம அமௌண்ட்டு கையில் இருக்க வரைக்கும் தான் வந்து போட்டிருந்தோம். என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து 2 வாடகை. காய்கறி லோடு பொறுத்த வரைக்கும் வந்து 2 வாடகை தான் வந்து கொடுப்பாங்க. அதனால் வந்து அமௌண்ட் வந்து கொஞ்சம் கம்மியாக இருந்துச்சு. அப்படின்னால வந்து நம்ம வந்து 2 வாடகைனால வந்துட்டு நம்ம டீசல் வந்து கொஞ்சம் கம்மியாகவே போட்டிருந்தோம். இது எவ்வளோ போட்டிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டீசல் மட்டுமே 8000 ரூபாய்க்கு வந்து போட்டிருக்கோம். அப்புறம் வந்து டோல்கேட்டு நம்ம வந்து திருச்செங்கோட்லேருந்து நம்ம மதுரை வழியாக வந்து வர சொல்லியிருந்தாங்க. அதனால் ஒரு 3 டோல்கேட் வந்து வரும். அதனால் வந்துட்டு டோல்கேட்டுக்கு மட்டும் 1000 ரூபா வந்து ஈஸி பண்ணியிருந்தோம்.
அப்புறம் வந்து ஆர்டிஓ போலீஸ் செலவு வந்து செக் போஸ்ட் செலவுக்கு மட்டுமே வந்து 300 ரூபா பக்கம் வந்து வந்திருக்குங்க. அதாவது நம்ம தென்காசி நம்ம தமிழ்நாடு செக் போஸ்ட்டு அந்த வழியாக போகிறதுக்கு. அப்புறம் வந்துட்டு நம்ம ஏற்று மாமூல் அதாவது நம்ம பாய் கட்டி விடுக்கு வந்து 200 ரூபா வந்து வாங்கியிருந்தாங்க. அப்புறம் வந்துட்டு கமிஷன் வந்து கொடுத்துருந்தோம். இது வந்து கமிஷன் லோடு அப்படின்னால வந்து 700 ரூபா வந்து கமிஷன் கொடுத்துருந்தோம். அதாவது இது வந்து பர்சன்டேஜ் கணக்கில் வந்து வாங்க மாட்டாங்க. என்னென்னா காய்கறி லோடு பொறுத்த வரைக்கும் 1-2 லோடு வந்து பர்சன்டேஜ் கணக்கு இல்லாமல் ஆவரேஜாக வந்து பார்த்து வாங்குவாங்க. அதனால் வந்து நம்மளை 700 ரூபா வந்து கொடுத்துருந்தோம். அதுக்கப்புறம் இது செலவு வந்து டோட்டலாக எவ்வளோ வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,200 ரூபா பக்கம் வந்து வந்திருக்கு. இதில் வாடகை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து நம்ம டன் எவ்வளோ இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 10,650 சில்லரை வந்து இருந்துச்சு. இதுக்கு வாடகை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 26,000 வந்து போட்டிருந்தாங்க. அதாவது எங்கேருந்து எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருச்செங்கோடுலேருந்து கேரளாவில் ஒரு 2-3 டெலிவரி இறக்கிட்டு நம்ம மார்த்தாண்ட வரைக்கும் ஸோ இந்த வழியில் வந்திருந்தோம். அதனால் வந்து வாடகை வந்து 26,000 பக்கம் வந்து போட்டிருந்தாங்க. இதில் செலவு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,200 வந்து செலவு. ஸோ இதை கழிச்சாச்சு அப்படின்னா வந்து நம்மளுக்கு வந்து 15,800 பக்கம் வந்து மீதி ஆயிருக்கு. இது வந்து டீசல் வந்து நம்ம ஃபுல்லாக ட்ரை ஆயிடுச்சு. வண்டியில் வந்து இப்போதைக்கு வந்து டீசல் வந்து இல்லை. கரெக்டாக டீசல் முடிகிற கண்டிஷனில் தான் வந்து நம்ம பாரத் பங்க் வள்ளியூரில் தான் வந்து நின்றுருக்கோம். நம்ம அடுத்த லோடு போகிறோம் அப்படின்னா வந்து டீசல் வந்து கொஞ்சம் அதிகமாக போட்டால் தான் வந்து லோடு வந்து போகிற மாதிரி இருக்கும். ஸோ இங்கேருந்து டீசல் அடிச்சுட்டு அப்படி கிளம்பிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து அப்படின்னா வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த என்ன லோடு வருது, எப்படி ஏற்றுறோம், அது அடுத்த லோடோட வாடகை எல்லாம் எங்கிறதோ உங்களோட வந்து ஷேர் பண்ணுறேன். இந்த மாதத்தில் வந்து நமக்கு வந்து 3வது லோடுங்க. திருச்செங்கோடு டு மார்த்தாண்டம். டீசல் 8,000, டோல்கேட் 1000, ஆர்டிஓ போலீஸ் வந்து ஒரு 300, ஏற்று மாமூல் ஒரு 200, கமிஷன் வந்து 700 ரூபா இருக்குது. மொத்தமாக வந்து 10,200 ரூபா. வாடகை வந்து 26, செலவு வந்து 10,200, மொத்தமாக டோட்டலாக வந்து 15,800. இதை வந்து ஓனர் கம் டிரைவராக ஓட்ட போய் இது வந்து இவ்வளோ மீதி ஆகுது. இதே நம்ம டிரைவர் போட்டு ஓட்டினோம் அப்படின்னா வந்து 26,000 ரூபாய்க்கு 15% போட்டிங்க அப்படின்னா வந்து எவ்வளோ வரும் அப்படிங்கிறத பார்த்துட்டு மீதியில் கழிச்சிங்க அப்படின்னா வந்து அதான் வந்து வண்டியோட இருப்பு. நம்ம வந்து ஓனர் கம் டிரைவராக ஓட்ட போய் வந்து நம்ம இந்த மாதம் வந்து ஓனர் கம் டிரைவராக ஓட்டினா எவ்வளோ மீதி ஆகும் அப்படிங்கிறத பார்த்தனால கணக்கு பார்த்துட்ருக்கோம். ஸோ எவ்வளோ ஓட்ட முடியும் அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம்.